தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 5000 கேங்மேன் பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கடந்த மாதம் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது, அதை பத்தி இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். கூகுள்ல போயிட்டு tanjetgo.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதுல கீழே பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கேங்மேன் ட்ரெயினி tanjetgoன்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதுல மேலே பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷனுக்கான ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பாத்தீங்கன்னா 24/4/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 30/5/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் த்ரூ கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இதுக்கு பாத்தீங்கன்னா 1/6/2019 சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து எப்படி பண்ணால் அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது, 2 லாங்குவேஜுக்கும் லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 லாங்குவேஜில் எது வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதை யூஸ் பண்ணி இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நானும் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டு அப்ளை ஆன்லைன் அந்த டேபு கீழே பார்த்தீங்கன்னா 3 லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவுன்னு ஒரு டேப் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக் டீடைல்ஸான நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபாதர்ஸ் நேம், உங்கள் அட்ரஸ், அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேலிடேஷன் கோட் கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதை என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டருக்கு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து முடிங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த யூசர் மேனுவல் தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை எல்லாத்தையும் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எல்லாமே வந்து கிளியராக வந்து தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கான யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்குது. அதில் பேசிக் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதும் உங்கள் இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அதுக்கான பாஸ்வேர்டும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே அதாவது உங்கள் இமெயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் லிங்க் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் ஆக்டிவேஷன் லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்னு ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அது கீழே பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு பட்டன் இருக்கு, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லாகின் விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் இமெயிலுக்கு சென்ட் பண்ண பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணதான் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. நான் யூசர் மேனுவல் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் மதிய வரைக்கும் ஆக்டிவேஷன் லிங்க் வந்து யாருக்குமே வந்து ஓப்பன் ஆகல, அதனால வந்து ஒரிஜினல் ஃபார்ம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதே முறையை பின்பற்றி நீங்கள் உங்கள் ஒரிஜினல் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம். ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில தகவல்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் பதிவு பண்ண விவரங்களை வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸை வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு சேவ்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு டேப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேஷனாலிட்டி, அதுக்கப்புறம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், எந்த ரிலீஜியன், அதுக்கப்புறம் மார்ஷியல் ஸ்டேட்டஸ், இது மாதிரி வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் பதிவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த யூசர் மேனுவல் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எல்லா விவரங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வந்து ஃபோட்டோஸோட தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதே பேஜில் வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃப், உங்கள் சிக்னேச்சர், அதுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே சைஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேபெக் ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கா. அதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கேங்மேன் வேலைக்கான ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அடிஷ்னலாக எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜி, பிஜி இது மாதிரி நிறைய படிச்சிருந்தீங்கன்னா அதையும் வந்து இந்த 5ஆம் வகுப்பு தகுதியை என்டர் பண்ணிவிட்டு கூடுதல் தகுதியில் வந்து அந்த தகவல்களை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி முதல் டிகிரி, அதுக்கப்புறம் யூஜி பிஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்தெந்த டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே அந்த ரெலவெண்ட் பாக்ஸில் வந்து டிக் பண்ணுங்கள். ஐடிஐ இருந்தால் ஐடிஐக்கான பாக்ஸில் வந்து டிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு படித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு சேவ்னு இருக்க பட்டனையும் நெக்ஸ்ட் அந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரின்னு ஒரு டேப் இருக்கா. அதுக்கு முன்னாடி அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரின்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த ப்ரொஃபைல்னு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒரு லிங்க் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கேங்மேன் ட்ரைனி அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷோ ஐட்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணதும் அப்ளை இயர்னு ஒரு டேப் வந்து ரைட் சைட்லேயே ஓப்பன் ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, வேலூர், ஈரோடு, விழுப்புரம் இந்த மாதிரி 8 இடத்துல வந்து இந்த எக்ஸாம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் விருப்பமான தேர்வு மையத்தை வந்து நீங்கள் 3 தேர்வு மையங்களை வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அதே மாதிரி தான் அந்த விண்டோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமான சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யூ எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து எஸ்ன்னு வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேவ்னு இருக்குது, அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் இருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் படித்து பார்த்துட்டு அது எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ரொசீட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரொசீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் சேவ்னு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க ஷோ ஐட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க வியூ அப்ளிகேஷன் இருக்க அந்த டேப் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் பேஜ் வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிரிண்ட் பண்ணனா பிரிண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ணாலும் PDF ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த வேலைக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் 5ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் PSTM சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு வியூ டாக்குமெண்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா PDF ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 KBக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடுன்னு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்கள் எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பேங்க் செலான் மூலமாக நீங்கள் பே பண்ணலாம், இல்லை நீங்கள் ஆன்லைன் மோட் மூலமாகவும் நீங்கள் பே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கனரா பேங்க், இந்தியன் பேங்க், அதுக்கப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த 3 பேங்க்லேயே டவுன்லோட் செலான் ஃபார் பேயிங் த எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் யூஸ் பண்ணி நீங்கள் செலானை பிரிண்ட் அவுட் எடுத்து பேங்க்லேயே வந்து மேனுவலாக நீங்கள் பே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் எக்ஸாம் ஃபீஸை ஆன்லைன் மோடில் நீங்கள் பே பண்ணலாம். நெட் பேங்கிங் அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ்டுன்னு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் ஃபெயிலியராக இருந்தால் பேமெண்ட் நாட் ரிசீவ்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். எக்ஸாம் ஆல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இதே பேஜில் லெஃப்ட் சைடில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டைமில் வந்து அந்த ஆல் டிக்கெட் அப்லோட் பண்ணாங்களா, நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்களா, இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். உங்கள் இமெயிலுக்கு வந்து புது பாஸ்வேர்டு வந்து அவங்களே வந்து சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. மேலே இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இதுக்கான ஒரு ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் ஃபோட்டோகிராஃப், உங்கள் சிக்னேச்சர், உங்கள் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாமே வந்து எப்படி இருக்கணும் அது எல்லாத்தையும் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. சைஸஸ், அதுக்கப்புறம் வந்து எந்த முறையில் இருக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்க டிக் மார்க் அந்த மாதிரி தான் உங்கள் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ பேக்ரவுண்ட் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேஜில் இருக்க அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோகிராஃபை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். தவறாக அப்லோட் பண்ணீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து எப்படி இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கணும் அந்த ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது முக்கியமாக வந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக வந்து பண்ணுங்க. ஃபோட்டோகிராஃப் வந்து தவறாக பண்ணீங்களா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக உங்கள் ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.